ഹലോ, ഇന്നേക്ക് വന്ന് നമ്മ ഒരു പരിപ്പ് പതിയൻ ഡിഷ് പാത്തിക്കില്ല. ഇത് വന്നിട്ട് കേരള സദ്യ റെസിപ്പിയാണിത്. സദ്യയിൽ ഇതും അപ്പളവും നെയ്യും ചേർത്ത് സാപ്പിടും. അപ്പോൾ ഇതൊക്കെ ഞാൻ എടുത്തിരിക്കുന്നത് 1/2 ഗ്ലാസ് പീസ് പരിപ്പ്, അപ്പുറം 2 ഉരുളക്കിഴങ്ങ്, ഒരു വെങ്കായം, ഒരു 4-5 പച്ചമുളക്, കൊഞ്ചം കറിവേപ്പില, കൊഞ്ചം തേങ്ങ, ഇവളും പൊരുളാണ് തേവയുള്ളത്. ഉരുളക്കിഴങ്ങ് ക്ലീൻ പണിയിട്ട് നമ്മൾ പരിപ്പും ഉരുളക്കിഴങ്ങും ചേർത്ത് കുക്കറിൽ 1/2 ഗ്ലാസ് തണ്ണി ഊറ്റി 2 വിസിൽ വരണ വരേക്കും വേഗ വെച്ചിടുங்க. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நீட்டாக கட் பண்ணிவிட்டு பச்சைமிளகா 4 எடுத்திருக்கு, அதுவும் கூட சேர்த்து வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு பருப்பு வெந்து வந்ததில் நம்ம தேங்காய் வந்துட்டு தேங்காய் பால் எடுத்து ஊற்றிடுங்க. அதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய், அப்புறம் இந்த வெங்காயம் பச்சை மிளகா வதக்கினதும் சேர்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்ல சூப்பர் பருப்பு பதியன் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம அப்பளம் நெய் சேர்த்து சாப்பிடலாம். அப்போ ஓகே, பை பாய்.